ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஏஜென்ட் எஃப்எஃபோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். நம்ம பார்ட் 1 என்ன பார்த்துருப்போன்னா, ஒயனோட என்ட்ரி. ஒயன் ஒரு பார்ட்டியில் யானைன்றது கொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒயனுக்கு ஜேகேவை கொல்ற மிஷன் கிடச்சிருக்கும். ஒயன் ஜேகே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜேகே அங்கேயே தங்கிக்க சொல்கிறாரு. ஒயன் நெக்ஸ்ட்டு ஜேகேயோட ரூமுக்கு போகிறாங்க. இப்போது நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போயாவது அந்த ரூமை போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒயன் அந்த ரூமை போய் பார்க்குறாங்க. அந்த ரூமுக்கு வெளியிலேயே நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. என்ன நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு? என்ன உள்ள பெரிய அனிமல் ஏதாவது வச்சுருக்காங்களா என்ன? சரி, போய் பார்ப்போமே. அதுக்கப்புறம் ஒயன் உள்ளே போகிறாங்க. ஆமாம், இது யாரோட ஃபோட்டோ? இவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு ஃபோட்டோ. அந்த ரூமே மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஃப்ரேம். இது யாராக இருக்கும்? ஜேகேயோட தங்கச்சி மாதிரியும் இல்லை, அக்கா மாதிரியும் இல்லை. யாராக இருக்கும்? சரி, யாராக இருந்தால் நமக்கு என்ன? அவன்கிட்டயே பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரூமை ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரூம் ஃபுல்லாகவே ஜேகேயோட அப்பா அம்மா ஃபோட்டோ, ஜேகே சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. இவங்க தான் ஜேகேயோட அப்பா அம்மாவா? ஆனால் இவங்கள இந்த வீட்டில் எங்கேயுமே பார்க்க முடியல. மேபி இங்கே இருக்காங்களோ, ஃபாரினில் இருக்காங்களோ. ஆனால் புள்ளையே பெற்றிருக்காங்க பாரு. அடுத்தவங்களை கொல்றதுக்குன்னே. அதுக்கப்புறம் ஒயன் ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க. அந்த ரூமில் சில டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது. ஆனால் ஃபுல்லாக அதை பார்க்குறதுக்குள்ளே கீழே யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேட்குது. இப்போ ஜேகே ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். யாராக இருக்கும்? அதுக்கப்புறம் வேகமாக வந்து அந்த டோர் கிட்டேருந்து வெளில வராங்க. கரெக்டாக ஜேகே ஃபோன் பேசிக்கிட்டே அந்த மாடிக்கு வர்றாரு. ஷிட், இவன் எப்படி இங்கே வந்தான்? மாட்டினா அவ்வளோதான். எதுக்கு அந்த ரூமுக்கு போனான்னு ஷூட் பண்ணாலும் பண்ணிடுவான். போச்சு, ஒயன் தப்பான நேரத்தில் மாட்டிக்கிட்டே. அதுக்கப்புறம் நைஸாக அந்த ரூம்லேருந்து ஒயன் வெளில வந்துடுறாங்க. ஒயன் அந்த சைட்லேருந்து போகிறத ஜேகே பார்த்துறாரு. ஒயன் சொல்லுங்க ஜேகே, என்னாச்சு? அந்த ரூம் சைடு எதுக்கு நீ போன? இல்லை ஜேகே, சும்மா நடந்துட்டு வரலான்னா. இந்த மேன்ஷனில் நீ எங்கே வேணால் போகலாம், அந்த ரூமை தவிர. புரியுதா? ஓகே ஜேகே, நான் அங்கே போகவும் கூடாது. ட்ரை பண்ணாத. எனக்கு பிடிக்காது செஞ்சால் சுத்தமாக பிடிக்காது. தெரியும், நான் அந்த சைடு போகல. சரி, ஒரு ரூமுக்கு போ. அதுக்கப்புறம் ஒயன் அந்த எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஜேகே அந்த ரூமுக்கு வந்து தான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு கீழே போகிறாரு. ஒயன் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன அந்த ரூமில் என்ன தான் இருக்குது? எதுக்கு போவேன்னு சொல்கிறான்? ஒருவேளை நம்ம பார்க்க வந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமானதாக இருக்குமோ? அவனோட சீக்ரெட் எல்லாம் மேபி அந்த ரூமில் இருக்கலாம். கண்டிப்பாக நீ இல்லாத நேரம் பார்த்து நான் போக தான் போகிறேன். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்காவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஒயன் சொல்லுங்கள் ஜேகே. இன்றைக்கி நான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்காக போகிறேன். நீ வரியா? ஜேகே, நான் எதுக்கு? இல்லை, நான் லேட்டாக தான் வருவேன். சரி, நீயும் இங்கே இருந்தால் போர் அடிக்கும்ல, அதனால தான் கேட்டேன். ஆரா, எல்லாமே ரெடியாக இருக்குல்ல? சார், எல்லாமே ரெடி சார். சரி, ஒயன் நீ வரியா? சரி ஜேகே, நான் வரேன். சரி, ஆரா, நான் வாங்கிட்டு வந்தேன்ல அந்த ட்ரெஸ் எடுத்து வந்து ஒயன்கிட்ட கொடு. ஓகே சார். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ வா ஒயன். ஏன்னா உன்கிட்ட வேறு ட்ரெஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். தேங்க்யூ. பரவாயில்ல. ஆரா, போகலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜேகே கிளம்புறாரு. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு பார்ட்டிக்கு ரெடி ஆகிடுறாங்க.
ஜேகேவும் வயனும் சேர்ந்து தான் அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. வயன், நீ இங்கே உட்காந்துரு, நான் சில மெம்பர்ஸை பார்க்க வேண்டியது இருக்குது, பார்த்துட்டு வரேன். ஓகே ஜேகே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் வயன் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. ஜேகே யார்கிட்ட பேசுகிறாரு, யார்கிட்ட என்ன டீலிங் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நோட் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் விடாமல். பரவாயில்லையே, நம்ம டிசிஷன் நல்லதாக எடுத்திருக்கோம், இங்கே வந்ததுனால பல இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பார்ப்போம் என்னென்ன டீலிங்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு. ஒன் சொல்லுங்கள் ஜேகே. சரி, நீ ஏதாவது சாப்பிட்றியா? பரவாயில்ல, இல்லை இரு நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை ஜேகே. அப்போது கரெக்டாக ஜேகே சாப்பாடு எடுக்கலான்னு போகும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தர் வராரு. ஏய் நண்பா, எப்படி இருக்க? நீயா? நீ உன்னெல்லாம் இந்த பார்ட்டிக்கு யாருண்டா கூட்டா? ஜேகே, உன்னையே கூப்பிடும் போது என்னெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா? ஏய், வார்த்தை அளந்து பேசு ஜிமின். நான் அளந்து தான் பேசுகிறேன், நீ அளந்து பேசு, இல்லைனா இங்கே வேறு மாதிரி பிரச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் ஜிமினியும் ஜேகேயும் மட்டும்தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வயன் ஜேகேட்டு வந்து, ஜேகே என்னாச்சு, இதுக்கு சண்டை போடுறீங்க? வயன், நீ அமைதியாரு. ஜிமின் உடனே ஜேகேவை பார்த்து, ஓ இது யார், உன்னோட லவ்வரா இல்லை அந்த மாதிரி பொண்ணா? ஜிமின் வாய மூடு. என்னடா இதுக்கெல்லாம் கோவப்படுற? இதெல்லாம் உனக்கு சர்வசாதாரணமாச்சு. ஜிமின், வார்த்தை அளந்து பேசு, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை வந்தது உன்னை ஷூட் பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். கூல்டவுன் மச்சான். சரி பாய், போய் தோலை, உன்னை யார் இங்கே கூப்பிட்டா? பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமின் கிளம்பிடுறாரு. என்னாச்சு, யார் அவரு? ஆமாம், உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. அவன் என்னோட பிஸ்னஸ் எதிரி, அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓ அப்படியா, சரி ஓகே. அதுக்கப்புறம் ஜேகே வயனும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் ஒரு மாதிரி ஷார்ட்டான ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போது வயனை கிராஸ் பண்ணி போன ஒரு பிஸ்னஸ் மேன் வயனை கீழேருந்து மேலே வரையும் ஒரு தப்பான பார்வையில் பார்க்குறத ஜேகே பார்த்துடுறாரு. ஏய் சார் சொல்லுங்கள், என்ன பார்வை? சார் இல்லை சார், நான் சும்மா அந்த டேபிளை தான் பார்த்தேன். டேபிளை பார்த்தியா, என்னத்தை பார்த்த? எவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கும்? சார் 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 இல்லை சார், நான் 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 சும்மா டேபிள் தான் சார் பார்த்தேன். நான் இல்லை சார், நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் ஜேகே செம்மையாக ஒரு பஞ்சு தான், அந்த ஒரே பஞ்சில் அந்த பிஸ்னஸ் மேன் கீழே விழுந்துடான். என்ன தைரியம் இருந்தால் அவளை அந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்ப்பேன். சார் சார் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் சார். சார் நான் இங்கேருந்து போயிடுறேன் சார், தெரியாமல் பார்த்துட்டேன், உங்கள் ஒய்ஃப்னு தெரியாது. அப்போது என் ஒய்ஃபாக இருந்தால் மட்டும்தான் நீ பார்க்க மாட்டேன், வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி தப்பான பார்வை பார்ப்பேன் அதனே? சார் 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 நான் அப்படி சொல்ல வரல சார். சார் மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ் சார், நான் இங்கேருந்து போயிடுறேன் சார். அதுக்கப்புறமா ஜேகே அவனை விட்டுட்டு கோவமா வயனை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஜேகே என்னாச்சு, எதுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்க? வயன், நீயே பார்த்தல, அவன் உன்னை பார்த்த பார்வையே சரி கிடையாது. இட்ஸ் ஓகே, அதுதான் ஒரு சாரி கேட்டார்ல, நீங்கள் கோவப்படாதீங்க. கோவப்படுறதா? நீ ஒரு ரூமுக்கு போவேன். சரி நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் வயன் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா மிட் நைட் ஒரு 2 o'clock இருக்கும். வயனுக்கு தண்ணி தாக எடுக்குது. எங்கே தண்ணி? தண்ணி எடுத்துகிட்டு மறந்துட்டேன்னா.
இப்போ கீழே போய் குடிக்கணும். காட். அதுக்கப்புறம் ஒயின் பொறுமையாக இறங்கி கீழே தூக்க கண்ணோட இறங்கி வராங்க. எங்கே கிச்சன் தோருக்கு. அதுக்கப்புறம் பாட்டிலில் இருக்க தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஜேகே ரூமில் போய் பார்க்குறாங்க. ஜேகே தூங்கியிருந்தா அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, என்ன ஜேகேவை ஆளை காணோம். பார்த்தா மேலே யாரோ பேசிகிட்டு இருக்க சவுண்டு கேட்குது பால்கனியில். இந்நேரத்தில் யாராக இருக்கும்? சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒயன் மாடிக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஜேகே செம்ம கெத்தாக ஒரு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டுட்டு 2 கையும் சோஃபா மேலே வச்சுட்டு ஒரு ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு. இந்நேரத்தில் ஜேகே இங்கே என்ன பண்ணுறான்? அங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு ஹூடி போட்டவர் இருக்கார். ஆனால் அந்த இருட்டில் ஒயனுக்கு எதுவுமே தெரியல அது யாருன்னு. பக்கத்தில் ஆரா. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்மேன் ஒயனை கேவலமாக பார்த்தா அந்த பிஸ்னஸ்மேன் கீழே முட்டி போட்டுட்ருக்கான். உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? என்ன நினைப்புற நீ அவளை பார்த்த? எவ்வளோ தைரியம் இருக்கும்? நீலாம் ஆரா போட்டு வட்டிடா, அவனை போட்டு செம்ம பஞ்சு. அவன் விடுங்க விடுங்க காலில் உழுந்து ஜேகே காலில் உழுந்து கெஞ்சுறான். ஆரா பாவமே பார்க்கல. அதுக்கப்புறம் மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம். அப்படியே திருப்பி முட்டி போட்டுட்டு தான் உட்காந்துருக்காரு. சார் என்ன விட்டுடுங்க, நான் தெரியாமல் அந்த தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன். பார்த்து தான் பாரேன் ஆரா. அதுக்கப்புறம் ஆரா கண்ணை கொடுக்குறாரு ஜேகே கிட்ட. சார் 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 என்னை உயிரோட விட்டுருங்க சார், இதுவே போதும் சார். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார். என் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் சான்ஸ்னு ஒன்றும் கிடையாது. தப்பு பண்ணிட்டா தண்டனை மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரே கன்ஷாட் தான். அவன் தலை சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டானுங்க. அந்த கன்ஷாட் கேட்டோன்னே பாட்டில் விழுற சத்தம். பார்த்தா வயன் அந்த இடத்த விட்டு அப்போ தான் கீழே ஓடுறாங்க. அங்கே என்ன சத்தம்னு பாரு ஆரா. சார் இதோ பார்க்குறேன். பார்த்தா அங்கே வாட்டர் கேன் மட்டும்தான் விழுந்து கிடக்குது. சார் இந்த வாட்டர் கேன். சரி, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. பிளாக் ஹூடி போட்டவரும் ஆராவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வயான், எதுக்கு வயான் இங்கே வந்த? அதுக்கப்புறம் வேகமாக ஓடி போய் அந்த போர்வையை போட்டுட்டு படுத்துக்கிறீங்க. ஜேகே மாடிப்படியிலேருந்து இறங்கி வந்து ரூம் கதவை திறக்கிறாரு. முருகா 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 மாட்டினா அவ்வளோதான். வயான், நீங்கள் எந்த ரெஸ்பாண்டுமே கொடுக்கல. வயான், நீ தூங்கலன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொறுமையாக அந்த போர்வை எடுத்துகிட்டு, சாரி நான் எதுவும் பார்க்கல, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் நான் எதுவும் பார்க்கல. வயான், கண்ணை தோற. இல்லை சார் சார் என்னை விட்டுருங்க ஜிக்கி ப்ளீஸ், நான் எதுவுமே பார்க்கல, நான் சும்மா தாங்க. வயான், கண்ணை தோறான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. எதுக்கு நீ நாட்டில் அங்கே வந்தா? இல்லை, நான் தண்ணி குடிக்கலான்னு அந்த பக்கம் வந்தேன். அப்போது மாடியில் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. அதனால தான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். சரி, நீ இதெல்லாம் ஒன்றும் மனசில் எதுவும் எடுத்துக்க வேணாம். தப்பு பண்ணால் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அது என் கையால் கிடச்சிது, அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே ஜேகேயை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் மனசில் எடுத்துக்காத, தூங்கு. வேறு யாருக்கிட்டேயும் எதுவுமே நீ வாய தரக்கூடாது. சரி சரி, நான் யார்கிட்டையுமே சொல்லலை. சரி, குட் நைட். ஓகே ஜேகே. அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா, ஈவே இருக்கும் இல்லாமல் இப்படி கொள்றான். சே, கொஞ்சமாவது பாவன்றது மனுஷனாக இருந்தால் தானே. இவன் ஒரு டெவில். சீக்கிரமாக இவனை கண்டுபிடிச்சி முதல்ல போட்டு தள்ளுறான். இப்படியே மார்னிங் ஆகுது. பார்த்தா ஒரு வில்லனை காட்டுறாங்க.
இன்னுமா உங்களுக்கு நியூஸ் கிடைக்கல? அவனை இந்நேரம் போட்டு தள்ளிருப்பீங்கன்னு பார்த்தா, என்னடா நீங்கள் கிட்டத்தட்ட நான் உங்ககிட்ட கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகுது இன்னையோட சேர்த்து. என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்க சார்? இல்லை சார், இந்த மிஷனை முடிக்கிறதுக்காக எங்கள் ஏஜென்சிலேருந்து ரெட்லி போயிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க சார். என்னது, ஒரு பொண்ணை அமுச்சு வச்சுருக்க சார்? அவங்க ரொம்ப டேலண்டானவங்க சார். கண்டிப்பாக அந்த மிஷனை முடிச்சிடுவாங்க. அவனை இறங்கி நானே செய்வேன். பட் எனக்கு அதெல்லாம் செய்ய பிடிக்கல, புரியுதா? அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அவன் மட்டும் அதை முடிக்கல, அவளோட சேர்த்து அவனையும் போடுவேன். என்ன, அடுத்தது நீ ரெடியாக இருக்கணும் சார். சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? கண்டிப்பாக அவங்க மிஷன்லாம் முடிச்சிடுவாங்க சார். முடிக்கலைன்னா நான் சொன்னது நடக்கும் சார். அதெல்லாம் முடிச்சிடுவாங்க சார். முடிக்கலைன்னு வச்சுக்கோ, நான் கொடுத்த பேமெண்ட்டு எனக்கு டபுளாக வரணும். அதுக்கப்புறம் போனஸாக ஜேகே, வயன், அதுக்கப்புறம் நீ 3 பேரும். சார் 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 அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார். போ. அந்த ஏஜென்சியோட ஹெட் அப்படியே போயிடுறாரு. பயங்கரமான ஆளாக இருக்கான். வயன், என்ன வயன் நீ பண்ணுற? சீக்கிரமாக மிஷனை முடிப்பேன்னு பார்த்தா இவ்வளோ நாள் வாழ்த்துட்டு இருக்க. விட்டா என்னையே போட்டு தள்ளுறான் போல. கொஞ்ச நேரத்தில் வேர்க்க வச்சுட்டான். ஓகே டாமி, இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஆமி, சராங்கே.